தம்பி மகளே, அண்ணா இப்படி எல்லாம் ஆன பிறகு சற்று காலங்களுக்கு முன்பாக சிற்று அன்னையாகிய கைகேசி அம்மையாரின், அதாவது இளைய தாயார் சொல்ல கேட்டுமே என் தம்பி மாறே ஏகினோமே கானகத்தில, இளைய தாயார் சொல்ல கேட்டுமே என் தம்பி மாறே ஏகினோமே கானகத்திலே, நமது இளைய தாயார் சொல்ல கேட்டுமே என் தம்பி மாறே ஏகினோமே கானகத்தில, இளைய தாயார் சொல்ல கேட்டுமே என் தம்பி மாறே ஏகினோமே கானகத்திலே, ஆடா கானகத்தில் வாழும் போது கருந்துள்ள சீதையால, கானகத்தில் வாழும்போது கட்டழகி சாடகியே, கானகத்தில் வாழும் போது கட்டழகி ஜானகிய, கானகத்தில் வாழும்போது கட்டழகி சாடகிய, தென்னிலங்கை ராவணாரோ தந்திசைக்கு கொண்டு சென்றார், தம்பி மாறே நாடோரி தேதி சொல்கிறேன் கேளும் நீரே. தம்பி மகளே, அண்ணா இப்படியெல்லாம் ஆன பிறகு நேற்று தினமாக நமது தலையார்வர்களை வரவழைத்த அயோத்திமா நகரம் அவன் 56 தெருக்களும் சென்று நகர் சோதனை பார்த்து வரும்படி அனுப்பி வைத்தேன் நான். அப்போது அன்னர்கள் வீதிகள் தோறும் நகர் சோதனை பார்த்து கொண்டு வருகும்போது நமது 10ஆம் தெருவிலே வாழக்கூடிய ஏகாலி ஆனவனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் சண்டைகள் ஏற்பட்டு அந்த சண்டையின் முடிவில் அவள் கோபித்துக் கொண்டு தன் தாய் வீடு சென்று விட்டாளாம். அதை பார்த்து அவன் தாய் சொன்னதாம், மகனே, உன்னிடத்தில் சண்டைகளாடி கோபம் கொண்டு உன் மாமியார் வீடு சென்ற மனையாளை அழைத்துக் கொண்டு வந்து மகிழ்ச்சியோடு குடும்பம் போட்டாமல் இப்படி மௌனமாக இருப்பது நியாயமில்லையடா, சென்று உன் மனைவி அழைத்து வா மகனே மகனே என்று சொன்னதாம். அதற்கு அண்ணவன் சொன்னானா, அம்மா தாயி, கட்டிய கணவன் கூட பாராமல் என்னை கண்டபடி பேசியதும் அல்லாமல் ஒருவரும் துறையினி நான் ஒத்த வழியாக சென்றவரை நான் ஒத்துமையாக எப்படி அம்மா ஏற்றுக்கொள்வது என்று கூறிவிட்டானாம். அதை கேட்டவர் தாய் தன் மகனுக்கு மீண்டும் புத்திகள் சொன்னதாம், மதிகட்ட மகனே, நான் சொல்வதை கேளடா, நமது அயோத்திமா நகரை ஆண்டு வருகின்றாரே ரகுராமச்சந்திர பூபதி, இந்த 56 நாட்டுக்கு அதிபதி சக்கரவர்த்தி அல்லவா, அப்பேற்பட்டவுடைய மனைவி சீதாலட்சுமி தென்னிலங்கை ஆளப்பட்ட சண்டால பாவி ராவணன் சிறையெடுத்து சென்று ஒரு நாள் 2 நாள் 8 மாத காலமாக, அதாவது 244 நாட்களாக அசோகவனத்திலே தன்னன் தனிமையாக ஒத்தையாக வைத்திருந்த சீதாவை கூட நமது மன்னர் சென்று எத்தனையோ இன்னல்களை சந்தித்து கஷ்டப்பட்டு சீதாவை சிறைமீட்டி வந்து மீண்டும் அயோத்திமா நகரில் அரசு கட்டி வாழ்ந்து வருகிறாரே. அப்படி இருக்க அவர் குலத்தை விட நம் குலம் அப்படியான உயர்வாக போய்விட்டது, சென்று உன் மனைவியை அழைத்து வா மகனே மகனே என்று சொல்ல அந்த வார்த்தைக்கு யாகாலி கூறிவிட்ட பதில் என்னவென்றால், அம்மா தாயே, ராவணன் சிறை கொண்டு போன செய்தியை ராமர் அயோத்திமா நகரத்தில் வைத்து அரசு பரிமளம் செய்யலாம் தாயே, அவருடைய சூரிய குலத்தை கேட்டுக்கொள்ளும், ஆனால் காலையில் அழுக்கெடுத்து மாலையில் சுத்தம் செய்யக்கூடிய என்னுடைய வீரம் பொருந்திய வீரபுத்திர குலத்துக்கு ஏற்காது கேவலமான வார்த்தையை சொல்லி விட்டனப்பா, கேவலமான வார்த்தை நம்மை பற்றி சொல்லிவிட்டான் ஏகாலி. ஆகையால் இந்த வார்த்தைகளை கேட்டு நான் உயிரோடு இருப்பதா இறப்பதா ஒன்றுமே புரியவில்லையடா. இருந்தாலும் தம்பிமார்களே, இப்போது செய்தியால் ஏற்பட்ட கலங்கத்தை போக்க வேண்டுமானால் நம் அன்னையான ஜானகியால் ஏற்பட்ட தீங்கிற வார்த்தைகளை நீக்கிவிட வேண்டுமானால் இனி ஒரு நாளில் கூட சீதா தேவியை நாம் தங்க வைக்க கூடாது அயோத்திமா நகரத்தில். உண்மைதான் அண்ணா, என்ன வார்த்தைகளுக்கு என்ன வார்த்தையை தெரிவிக்கின்றாய்? யாரோ ஒருவனை யாகாலி சொன்ன சொல்லுக்காக என்னுடைய தாயான சீதையை கொண்டு போய் ஆரோக்கியமான கனகம் தென்டாரிய வனத்தில் சென்று விட்டு வா தம்பி என்று தெரிவிக்கின்றாய். அண்ணா தம்பி, அண்ணா சீதாவை கொண்டு போய் இப்போது நான் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு மறுவார்த்தை இல்லாமல் என்னுடைய வார்த்தைக்கு எதிர்வார்த்தை இல்லாமல் நீ ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டும். எப்படி என்றால், பரதனே சொல்லை கேளாம் என் பரதனே சொல்லை கேளும் நம் பார்மொழி சீதாதன்னே நீ பங்கரதத்திலேற்றி அந்த பாராமணம் விட்டுவா தம்பி
பரதா தம்பி பரதனே, அண்ணா இப்போது சீதா அழைத்து சென்று அந்த ஆரியமட கானகம் அணியல்லாத காடு மிருக ஜாதிகள் வாழ்ந்து வரக்கூடிய தண்டகாருடைய மடத்தில் விட்டுவிட்டு நீ அயோத்தி நகரம் வர வேண்டும். அதற்குத்தான் உன்னை அதிவிரைவாக நான் அழைத்தேன். அழைத்து செல் சீதாவை கானகத்தில் விட்டுவிட்டு வரும். இப்போது அண்ணா, தங்களுக்கு அறிவுரை செல்வதற்கு எனக்கு வயதில்லை அண்ணா. இருந்தாலும் என்னுடைய அறிவுக்கு ஏற்றவாறு சொல்கின்றேன் அண்ணா. சற்று நேரம் பொறுமையாக கேட்க வேண்டும் அண்ணா, கேட்க வேண்டும். அண்ணா என்னும் ஜனகியா அண்ணே என்ன ஜனகியை ஆருடைய விடலாமா எனது கண்ணி என்ன செய்த தன்னை அந்த கானகத்தில் விடுவது நீதியோ நாயமோ அண்ணா 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 என்று தானே ஆருடைய விடலாமா அண்ணா 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 ஆ பொற்கொடிய சிதறனை அந்த மூவுலகில் விடலாமா எனது பொற்கொடிய சிதறனை மூவுலகில் விடுவது நியாயமோ நீதியோ அண்ணா 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 பொற்கொடி சாரியாய் பூவில் விடலாமோ அண்ணா 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 ஆ அண்ணா ஆ இதோ சொல்கிறேன்டா, பொறுமையாக கேட்க வேண்டும் அண்ணா, கேட்க வேண்டும். அண்ணா என்ன ஜானகியே ஹரிராமண்ணா எந்த யாருனியோ விடலாமோ ரகுராமண்ணா அண்ணா என்னோ ஜானகியே ஹரிராமண்ணா அண்ணா ஆருடா விடலாமோ ரகுராமண்ணா எனது கண்ணி என்ன ஜானகியே ஹரிராமண்ணா எந்த கானகத்து விடலாமோ ரகுராமண்ணா நமது கண்ணி என்னோ ஜானகியே ஹரிராமண்ணா அண்ணா கானகத்தில் விடலாமோ ரகுராமண்ணா ஐயோ பொற்கொடியா செய்ததண்டே யாரி ராமல்லா எந்த மூவுலகில் விடலாமோ ரகுராமல்லா அண்ணா பொற்கொடியா ஜானகியே ஹரிராமண்ணா நாமும் பூவுலகில் விடலாமோ ரகுராமண்ணா அண்ணா இருடனல்லே வளதடியில யாரி ராமல்லா விடாத எப்படி கொண்டேகு வேண்டாம் ரகுராமல்லா அண்ணா இருக்கவா நந்தனீரே ஹரிராமண்ணா நாமும் எப்படி கொண்டேகு வேணும் ரகுராமண்ணா ஐயோ உங்களுக்கு தேர்தலே யாரி ராமல்லா விடாத முறைப்பதற்கு ஒருவருண்டோ ரகுராமல்லா அண்ணா உங்களுக்கு தெரிந்தாலே ஹரிராமண்ணா அண்ணா உரைப்பார் இவருண்டோ ரகுராமண்ணா அண்ணா வேண்டாம் அண்ணா என்னுடைய தாயாலே சீதை கொண்டு போய் அந்த ஆரோக்கியமான கழகம் விட வேண்டாம் அண்ணா வேண்டாம் தம்பி பரதனே, அண்ணா இப்போ நீ சொல்லக்கூடிய புத்திமதிகளை கேட்பதற்கு நான் தயாராக இல்லை. சீதாவை கொண்டு போய் அருணிமன கானகத்தில் விட்டுத்தான் ஆக வேண்டும். என்ன சொல்கிறாய் சொல், சொல்லு. அண்ணா அது மட்டுமில்லாமல் அந்த கானகத்தில் விட்டால் கரடி ரங்குவான ஹரிராமல்லா எந்த காட்டனகு வாழுவானோ ரகுராமல்லா அண்ணா ஆ
செய்வேன் ரகுராமண்ணா. ஆண்டா என்ன செய்வேன் ஏது செய்வோம் அறியாமண்ணா. ஆண்டா இப்படிக்கு என்ன செய்வோம் ரகுராமண்ணா. அந்த கானகத்தில் சென்று விட்டார். அந்த கானகத்தில் கரடி புலி கட்டளைகள்லாம் வாழக்கூடிய படத்தில் எப்படி அண்ணா என்னுடைய தாயான செய்தை கொண்டு போய் விடுவது? வேண்டாம் அண்ணா, என்னுடைய தாய் செய்த குற்றத்திற்காக என்னை மன்னிப்பு தாருமண்ணா, மன்னிப்பு தாருமண்ணா, மன்னிப்பு தாருமண்ணா. ரகுராம மன்னிப்பு தாருமண்ணா. அண்ணா மன்னிப்பு தரப்பட்ட மனமு தெரியாது, மன்னிப்பு தரப்பட்ட மனமு தெரியாது, மன்னிப்பு தரப்பட்ட மனமு தெரியாது, மன்னிப்பு தரப்பட்ட மனமு தெரியாது, மன்னிப்பு தாருமண்ணா, மன்னிப்பு தாருமண்ணா. மன்னிப்பு தாருமண்ணா. ரகுராம மன்னிப்பு தாருமண்ணா. அண்ணா ஆதிமுறை வந்த அண்ணா ஜெயிதனே, ஆதிபுரவத்தை அண்ணா ஜெயதனே, ஆதிமுறை வந்த அண்ணா ஜெயிதனே. ஆதிபுரவத்தை அண்ணா ஜெயதனே. இது சொல்ல என்ன சிந்த கிடக்குது? மன்னிப்பு தாருமண்ணா. ரகுராம மன்னிப்பு தாருமண்ணா. என்னுடைய தாய் செய்த குற்றத்திற்காக என்னை மன்னிக்க வேண்டும் அண்ணா, மன்னிக்க வேண்டும். என்ன சீதாவை கொண்டு போய் வனத்திலே விட்டு வர முடியாதா? சதிகாரணி, அப்படியானால் என் அருகில் இருக்க வேண்டாம், போய்விடு. போய்விடு, போய்விடு. என்ன ஆச்சரியம், என் தம்பிமார் பரத சத்ருகன் இருவரும் என் மனைவி சீதாவை கொண்டு போய் அந்நியமான வனத்திலே விட்டு வர முடியாது அண்ணா என்று சொல்லிவிட்டு எங்கள் பாட்டனார் தேசமாகி கேகை நாட்டுக்கு ஓடி ஓடி சென்று விட்டார்கள் சதிகார தம்பிமார்கள். இனி நான் என்ன செய்வேன்? ஆஹா, இருக்கிறான் ஒருவன், அவனே இளைய பெருமான். அன்னவன் தான் என் வார்த்தைக்கு எதிர் வார்த்தை கூறவே மாட்டான். ஏனென்றால் சரி, ராமனுக்கு வாய்த்த தம்பி லட்சுமணன் ஒருவரே என்று உலகமெல்லாம் இணை புரியாமல் இணைந்து வாழ்ந்து வருகிறோம். அப்படி இருக்க தம்பி இருக்க தயங்குவது நானே. அழைக்கிறேன் லட்சுமண பெருமாளை. யாருங்கே? ஆராஜா, இவனுடைய தமிழ் லட்சுமண பெருமாள் அந்த புறத்தில் இருக்கின்றான். அங்கே சென்று உனது அன்னார் ஹரிராமச்சந்திர மூர்த்தி அழைத்ததாக அழைத்து பாரும் தம்பியை. அழைத்து வாருங்கள். ஹலோ, ஹலோ ஹலோ